ட்ரெயின் மூலியமா ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு டிராவல் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பிகஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, எங்க போறோமோ அந்த இடத்துல ரெஃப்ரெஷ்மென்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு இன்டர்வியூக்கோ இல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கோ போறீங்க அப்படின்னா, போய் ட்ரெயின் ஸ்டேஷன்ல இறங்குனதுக்கு அப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டு அந்த இன்டர்வியூவையோ இல்ல அந்த ஃபங்ஷனையோ அட்டன் பண்ணணும் அப்படிங்கும்போது பக்கத்துல நீங்க ஹோட்டல்ஸ் தேட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஊர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸ் இருக்கும். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஊர் அப்படிங்கும்போது எந்த ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றது, அது சேஃபான ஹோட்டலா, அது வந்து ஸ்டாண்டர்டான ஹோட்டலா அப்படிங்கிறது நிறைய கேள்விக்குறிகள் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ஸை சுத்தி இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணிருப்பாங்க அவங்களுடைய ரூம்ஸ்க்கு. அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் எந்த ஹாசலுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ரூம்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த ரூம்ஸ் புக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஐஆர்சிடிசி ஆப் மூலியமாவோ இல்ல வெப்சைட் மூலியமாவோ நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதே இதை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல லாகின் ஆயிட்டு மை புக்கிங்ஸ்க்கு கீழே எந்த டிராவலையோ அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஓய்வு அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஓய்வு அறையை புக் பண்றதுக்கான ஆப்ஷனுக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா எந்த டேட்ல எந்த தேதியில நீங்க டிராவல் பண்றீங்க, என்ன டைமுக்கு உங்களுக்கு ரூம் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ்ல இருந்து 700 ரூபீஸ் வரைக்கும் ரேட்ஸ்ல இருக்குது. ரொம்ப காம்படிட்டிவான ரேட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.